शुक्लां वरदरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये। ओम नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो भवाय गुणशम्भवाय शिवताण्डवाय नमो। ओम सोम सरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं चौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो मगेश्वरा गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे நமக. என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம அத்தியாயம் 10 ஒரு யோகியின் சுயசரிதத்துல அத்தியாயம் 10 நான் என் குரு ஸ்ரீ யுக்தேஸ்வரை சந்திக்கிறேன். கடவுள் நம்பிக்கை எந்த அதிசயத்தையும் ஏற்படுத்தும் ஒன்றை தவிர அது படிக்காமல் தேர்வில் வெற்றி அடைவது. பொழுது போகாமல் நான் படிப்பதற்கென்று எடுத்த ஊக்கமளிக்கக்கூடிய அந்த புத்தகத்தை மேலும் படிக்க பிடிக்காமல் மூடினேன். அந்த ஆசிரியர் கூறிய விதிவிலக்கு அவருக்கு நம்பிக்கை என்பது சிறிதும் இல்லாததையே குறிக்கிறது என்று எண்ணினேன். பாவம், அந்த மனிதர் இரவு கண்விழித்து படிப்பதை மிகவும் மதிக்கிறார். என் தந்தைக்கு நான் கொடுத்த வாக்குறுதி நான் என் உயர்நிலை பள்ளி படிப்பை முடிப்பேன் என்பது. நான் கடினமாக உழைப்பதாக என்னால் பாசாங்கு செய்ய முடியாது. கடந்த மாதங்களில் நான் வகுப்பறையில் இருந்த நேரத்தை விட கல்கத்தா குளியல் படித்துறைகளில் உள்ள தனிமையான இடங்களில் இருந்த நேரமே அதிகம். அவைகளை அடுத்திருக்கும் குறிப்பாக மயான பூமிகள் இரவு வேளைகளில் மிகவும் பயங்கரமாக காட்சியளிக்கும். அவை ஒரு யோகியை கவர்ந்திழுக்க வல்லவை. சாவற்ற சாரத்தை பற்றி அறிய விரும்புபவன் அலங்காரமற்ற சில மண்டையோடுகளை கண்டு கலங்கக்கூடாது. பலவிதமான எலும்புகள் நிறைந்திருக்கும் இருண்ட மயானத்தில் மனிதனது பலவீனம் தெல்ல தெளிவாகின்றது. இம்மாதிரியான என்னுடைய நடுநிசி கண்விழிப்பு அறிவாளியின் உடைய போக்கில் இருந்து வேறுபட்டதாக இருந்தது. இந்த உயர்நிலை பள்ளியின் ஆண்டு தேர்வுகள் நடக்கும் வாரம் வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்தது. இத்தேர்வு காலம் மயான பூமிகள் எழுப்பும் பயத்தை போலவே எல்லோரும் அறிந்த பயத்தை கிளப்பும். ஆயினும் என் மனம் அமைதியாக இருந்தது. பிசாசுகளை பற்றி பயப்படாமல் நான் விரிவுரை கூடங்களில் கிடைக்க முடியாத அறிவை தோண்டி எடுத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் சுவாமி பிரணவானந்தரை போன்று ஒரே சமயத்தில் இரு இடங்களில் தென்படக்கூடிய கலையை நான் கற்றிருக்கவில்லை. என் வாதம் என்னவெனில் இறைவன் என் குழப்பத்தை கவனித்து அதிலிருந்து என்னை விடுவிப்பான் என்பதாகும். பக்தனின் பகுத்தறிவிற்கு ஒவ்வாத நம்பிக்கை இறைவன் விளக்கம் கூற முடியாத வகையில் துயர் துடைக்க நடத்தி காட்டிய ஆயிரக்கணக்கான அற்புதங்களில் இருந்தே உண்டாகிறது. அதாவது அவருடைய கிளாஸ் டீச்சர் உன்னோட கடவுள் நம்பிக்கை எல்லாம் சரிதான், ஆனா அந்த கடவுள் நம்பிக்கை எல்லாத்தையும் சரி பண்ணும், ஆனா படிக்காம மட்டும் நீ மார்க் வாங்கிடலான்னு மட்டும் நீ நினைக்காத அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. இவர் அதை பத்தி யோசனை பண்றாரு. நைட்டு தூங்கிட்டு இருக்கப்போ எந்திரிச்சு உட்கார்ந்து இதெல்லாம் யோசனை பண்றாரு. அந்த ஆசிரியருக்கு கொஞ்சம் கூட அந்த நம்பிக்கை அப்படின்றது, அந்த கடவுள் நம்பிக்கை எல்லாத்தையும் சரி பண்ணும் அப்படின்றது அவருக்கு இல்லாம இருக்கு. அந்த ராத்திரியில எல்லாம் கண்ணு முழிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறது தான் படிப்பு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா இவர் முகுந்தன் கடைசியா இந்த இமயமலைக்கெல்லாம் ஓடி ஓடி போறப்ப கடைசியா நான் என்னுடைய ஹை ஸ்கூலை நான் முடிச்சிருவேன் அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. சோ இந்த இதுல அவர் பாஸ் பண்ணியே ஆகணும். ஆனா ஃபுல் டைமும் ஸ்கூல்ல இருக்க வேண்டிய டைம் எல்லாம் அவர் சொல்றாரு, நான் அந்த படித்துறையில தான் அந்த குளியல் படித்துறையில தான் நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். நேரங்காலம் தெரியாம அங்க உட்கார்ந்துருப்பேன். அதுக்கு பக்கத்திலேயே தான் மயானமும். சோ அங்க எரியிற பணம், அங்க இருக்கிற எலும்பு கூடு இதெல்லாம் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு உட்கார்ந்துருப்பேன். இந்த இருட்டாறது கூட எனக்கு தெரியாது.
ஏன்னா ஒரு யோகி வந்து இந்த மயானத்தை பார்த்தும் பயப்படக்கூடாது. அந்த அலங்காரம் இல்லாத ஒரு மண்ட ஓடு வந்து அழகா இருக்குமா உங்களுக்கு? அது அதுதானே ஆனா உண்மை. இப்ப நம்மள எல்லாத்தையும் உரிச்சுட்டு பார்த்தா, எல்லாருக்கும் ஒரே மாரி தான் உள்ள எலும்புகள் இருக்கும். அதுல யாரு இவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. சோ அதுதான் அ அதுதான் வந்து நிஜம். அததான் அவரு சொல்றாரு. சோ அந்த ஒரு யோகி இந்த மயானத்த பார்த்து அ கலங்கக்கூடாது. சாவ பார்த்து கலங்கக்கூடாது. ஏன் சாவணும்? ஏன் பொறக்குறோம்? அப்படின்னு ஒரு யோகிக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு யோகியானவன், இந்த சாவையோ, அந்த புதைக்கிற இடத்தையோ பார்த்து பயப்படவும் கூடாது. அத அருவருப்பும் படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ வந்து அவருடைய ஸ்கூல்ல வந்து அ பரீட்சை வந்து ரொம்ப பக்கத்துல வந்துட்டு இருக்கு. ஆனா, அதுலலாம் இவரு பயப்படலையா? இந்த பரீட்சைக்கு ரொம்பவே பயப்படுறாரு. ஏன் அப்படின்னா, இங்கேயும் இருக்க முடியல அவரால, கிளாஸ்லயும் இருக்க முடியல. என்ன பண்றது? அப்படின்ட்டு அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா, இவர் இவ்ளோ குழப்பத்துல இருக்கவருக்கு, கண்டிப்பா வந்து இறை சக்தி வந்து இவர நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இவருடைய குழப்பத்த அந்த இறைவன் வந்து சரி பண்ணி குடுப்பாரு அப்படின்றது அவர் முழுமையா நம்பிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. "அட முகுந்தா! இப்பொழுதெல்லாம் நான் உன்னை காண்பதே இல்லையே!" என் வகுப்பு தோழன் ஒருவர் கர்பார் சாலையில் ஒரு நாள் பிற்பகல் என்னை எதிர்கொண்டான். "ஓ, நந்து! நான் பள்ளிக்கூடம் வராமலே இருந்ததினால், இப்பொழுது அது என்னை ஒரு கட்டாயமான சங்கட நிலையில் கொண்டு வந்து விட்டிருக்கிறது." அவனுடைய நட்பு நிறைந்த பார்வையில் நான் என் மனபாரத்தை இறக்கி வைத்தேன். மிகவும் புத்திசாலி மாணவனான நந்து மனம் விட்டு சிரித்தான். என்னுடைய சங்கடமான நிலைமையில் ஒரு நகைச்சுவை இல்லாமல் இல்லை. "ஆண்டு தேர்வுகளுக்கு நீ கொஞ்சம் கூட உன்னை தயார் செய்து கொள்ளவில்லை. உனக்கு உதவி செய்யும் பொறுப்பு என்னுடையதுதான் போலும்" என்றான் அவன். இந்த எளிய சொற்கள் தெய்வீக வாக்குறுதியாக என் செவிகளில் ஒலித்தன. நான் ஊக்கத்துடன் என் நண்பனின் வீட்டிற்குச் சென்றேன். ஆசிரியர்கள் கேட்கக்கூடும் என்று அவனாக நினைத்த பல கேள்விகளுக்கு அவன் அன்புடன் விடைகளை கூறினான். இந்த கேள்விகள் நம்பி வந்த பல பையன்களை தேர்வு வலையில் சிக்க வைக்கும் தூண்டில்கள். என் விடைகளை நினைவு வைத்துக் கொண்டால் நீ எந்த சிரமமுமின்றி தப்பிவிடலாம். நான் வீட்டிற்கு திரும்பும் பொழுது இரவு வெகுநேரம் ஆகிவிட்டிருந்தது. பக்குவப்படாத அறிவால் நிரம்ப பெற்ற நான் வரவிருக்கும் முக்கியமான சில நாட்கள் வரை என்னுடன் இவ்வறிவு தங்க வேண்டும் என்று பக்தியுடன் பிரார்த்தித்தேன். நந்து எனக்கு பல பாடங்களை சொல்லிக் கொடுத்தான். ஆனால் நேரமின்மை காரணமாக என் சமஸ்கிருத பாடங்களை மறந்து விட்டான். நான் தீவிரமாக இந்த தவறுதலை கடவுளுக்கு நினைவூட்டினேன். இவர் இப்படி அதாவது அ முழுக்க நம்பிக்கை. நம்ம அன்னைக்கு வியாழக்கிழமை கிளாஸ்ல கூட பார்த்தோம். முழு நம்பிக்கை. இது என்னால முடியும். இது நடக்கும் அப்படின்னு அந்த சரண்டர் அப்படின்ற இதுல முழு நம்பிக்கை வச்சா, அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு இவரு நம்பிக்கை வச்சிருக்காரு. அப்ப அ இவரோட கிளாஸ்மேட் நந்துன்ற பையன் வந்து, "என்ன முகுந்தா இப்பல்லாம் உன்ன பார்க்கவே முடியலையே!" அப்படின்ட்டு எதார்த்தமா பார்த்து பார்த்து கேட்கிறப்ப, இவர் சொல்றாரு, "நான் தான் அந்த ஸ்கூல் பக்கமே வரலையே! ஆனா இப்ப எனக்கு அது ஒரு ஸ்கூல் பக்கமே வராம இருந்ததுனால, இப்ப எனக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலையை அது உருவாக்கிருச்சு." அந்த அந்த பையன் வந்து ரொம்பவே புத்திசாலி. சோ, அவன் வந்து ரொம்ப சிரிக்கிறான். "சரி, உன்னுடைய தேர்வுக்கு உன்ன தயார் செய்யற பொறுப்பு என்னுடையது தான் போல இருக்கு." அப்படின்னு அவனுக்கு யாரோ சொல்லி அனுப்புன மாரி அவனுடைய இந்த வார்த்தை வந்து விழுது. அப்ப இவருக்கு அத காதுல கேட்கிறப்ப அவ்ளோ ஒரு ஆனந்தமாக இருக்கு. ஏன்னா, அது ஒரு தெய்வீக வாக்குறுதியா தானே இருக்கு. இவருடைய தேவை அந்த பையனோட வாயில இருந்து வருது. அதுக்கப்புறம் அவனுடைய வீட்டுக்கு தினம் போறாரு. அப்ப வந்து அவன் வந்து நல்லா ட்ரெயின் பண்றான். சோ யா அ இதுல வந்து அ பரீட்சையில என்னென்ன கேள்வி அநேகமா வரும்? அதுக்கு எப்படி பதில் குடுக்கணும்? அப்படின்றத எல்லாமே பயங்கரமா நல்லா தயார் பண்றான். சோ, இவரு தினமுமே ராத்திரி வெகு நேரம் கழிச்சு தான் வந்து இவர் வீட்டுக்கு வர்றாரு. ஆனா,
எல்லா பாடத்தையும் அந்த நந்துன்ற பையன் சொல்லி கொடுத்துட்டான். ஒரே ஒரு பாடம் நேரமின்மை காரணமாக ஒரு பாடம் மட்டும் விட்டு போயிருச்சு. அது அதுதான் சமஸ்கிருதம். அவருக்கு தெரியுது. ஆஹா! ஒரு பாடத்த நம்ம விட்டுட்டோமே அப்படின்ட்டு திரும்பவும் அவருக்கு தெரிஞ்ச ஒரே வழி என்ன அப்படின்னா, அ பிரார்த்தனை பண்றாரு கடவுள்ட்ட. ஐயா! இந்த சமஸ்கிருதத்தையும் எனக்கு எப்படியாவது என் மண்டையில ஏத்திருன்ட்டு. அதுக்கு முன்னாடி அந்த பையன் சொல்லிக் குடுக்குறப்பயும் அவரு திரும்பவும் இறைவன்ட்ட வேண்டிக்கிறாரு. என்ன அப்படின்னா, அ ஏன்னா அந்த படிப்பு அறிவுன்றது அவருக்கு இல்லாம இருக்கு. அந்த அறிவு இந்த பரீட்சை முடியிற வரைக்கும் எனக்கு தங்கி இருக்கணும். என் தலையில தங்கி இருக்கணும் அப்டின்ட்டு அவர் வேண்டிக்கிறாரு. அதே மாரி இந்த சான்ஸ்கிரிட் அந்த பாடம் விட்டு போனதுனால, அதையும் விட்டு போயிருச்சு. அதுக்கும் நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்டின்ட்டு அ இறைவன்ட்ட அவர் வேண்டிக்கிறாரு. நான் மறுநாள் காலை எனக்கு புதிதாக கிடைத்த பாட அறிவை என் நடையின் காலடி ஓசைக்கு ஏற்றபடி அசை போட்டவாறே சென்று கொண்டிருந்தேன். நான் குறுக்கு வழியாக களை செடிகள் உள்ள ஒரு மூலையை கடந்து செல்லும் பொழுது தனித்தனியாக கிடந்த அச்சடித்த சில தாள்களின் மேல் என் பார்வை விழுந்தது. ஒரு வெற்றிகரமான தகவல். என் கையில் சமஸ்கிருத சீர்கள் அடங்கிய தாள். நான் ஒரு சமஸ்கிருத பண்டிதரை தேடி விளங்கிக் கொள்ள தடுமாறும் எனக்கு உதவி செய்யும்படி வேண்டினேன். அவருடைய கணீரென்ற குரல் பழமையான அம்மொழியின் எல்லையற்ற தேன் இனிமையால் காற்றை நிறைத்தது. இந்த தனிச்சிறப்பு வாய்ந்த பாக்கள் உன் சமஸ்கிருத தேர்வுக்கு உதவ மாட்டான். அப்பண்டிதர் அவநம்பிக்கையுடன் அவற்றை விளக்கிவிட்டார். ஆனால் அந்த குறிப்பிட்ட கவிதையை நான் படித்து அறிந்ததால் தான் மறுநாள் நடந்த சமஸ்கிருத தேர்வில் என்னால் தேர முடிந்தது. நந்து கொடுத்த சிறப்பான உதவியினால் நான் மற்ற தேர்வுகளிலும் தேறுவதற்கு தேர்வதற்கு தேவையான குறைந்த அளவு மதிப்பெண்களையும் பெற்றுவிட்டேன். நான் உயர்நிலை பள்ளி படிப்பை முடிக்கிறேன் என்று என் வாக்குறுதியை நிறைவேற்றியது பற்றி என் தந்தைக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் நந்து வீட்டிற்கு சென்றதிலும், குப்பாய் கூளம் நிறைந்த வழக்கமற்ற பாதை வழியாக நடந்து சென்றதிலும், இறைவனின் முழுமையான வழிகாட்டுதலை நான் உணர்ந்து என்னுடைய நன்றியை அவனுக்கு செலுத்தினேன். விளையாட்டாகவே என்னை தக்க சமயத்தில் காப்பாற்றுவதற்கு அவர் செய்த ஏற்பாட்டை இரு விதங்களில் வெளிப்படுத்தி விட்டார். அதுக்கப்புறம் எல்லா பாடத்தையும் அவர் முடிச்சுட்டாரு. இப்ப பேலன்ஸ் இருக்குது அந்த சான்ஸ்கிரிட் மட்டும் தான். அப்ப இத யோசனை பண்ணிக்கிட்டே அது வரைக்கும் படிச்ச பாடத்த அவர் மனசுல ஆசை போட்டுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காரு. ஆனா எப்பயும் போற வழிய விட்டுட்டு ஒரு குறுக்கு பாதையில போறாரு. குறுக்கு பாதையில போறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அங்க நெறைய இந்த நோட்டீஸ் மாரி கீழ விழுந்து கிடக்கு. அத ஒண்ணு எடுக்குறாரு. அதுல பார்த்தா இந்த சமஸ்கிருத செய்யுள் எல்லாம் இருக்கு. ஓகேயா? அதுல ஒருத்தருடைய அட்ரஸும் இருக்கு. ஒரு சமஸ்கிருத பண்டிதரோட அட்ரஸ். அவர்கிட்ட போயி அவரு உதவி கேட்கிறாரு. எனக்கு இது மாரி சொல்லிக் குடுங்க அப்டின்ட்டு. ஆ உனக்கு சொல்லிக் குடுக்குறேன். ஆனா, இந்த செய்யுள்லாம் உனக்கு யூஸ் ஆகாது அப்டின்ட்டு அவர் சொல்றாரு. ஆனா, அவரு எது யூஸ் ஆகாதுன்னு சொன்னாரோ, அந்த செய்யுள் தான் இவருக்கு வந்திருக்கு. சோ, சமஸ்கிருதத்தையும் எல்லாத்துலயும் அந்த பாஸ் மார்க் வாங்கி, அந்த ஹை ஸ்கூல் இத அவரு பாஸ் பண்ணிடுறாரு. அவங்க அப்பாக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அப்டின்னா, இவரு தான் வாக்குறுதி குடுத்தாருலே வாக்குறுதி குடுத்தாரு. என்னுடைய ஹை ஸ்கூல் படிப்ப நான் கண்டிப்பா முடிச்சிருவேன் அப்டின்ட்டு. ஆனா, அதுல இறைவனோட முழு வழிகாட்டுதல்லாம் இவர் பாஸ் பண்றதுக்கு இருந்துச்சு. சோ, அப்படியே இவரும் விளையாட்டா இருந்த மாரியே, இறை சக்தியும் விளையாட்டாகவே தகுந்த சமயத்துல அவர காப்பாத்திருச்சு. தேர்வு எழுதுவதற்கு கடவுள் உதவ மாட்டார் என்று மறுத்த ஆசிரியரின் ஒதுக்கித் தள்ளப்பட்ட அந்த புத்தகத்தை நான் கண்டேன். என்னுடைய சொந்த மௌன விமர்சனத்தை நினைத்ததும் என்னால் உள்ளூர சிரிப்பை அடக்க முடியவில்லை. உயர்நிலை பள்ளி தேர்வில் தேறி சான்றிதழ் பெறுவதற்கு பிணங்களுக்கிடையில் செய்யும் தெய்வீக தியானம் ஒரு குறுக்கு வழி என்று அந்த ஆசிரியரிடம் நான் எடுத்துரைத்தால் அது அவருடைய குழப்பத்தை அதிகப்படுத்தவே செய்யும்.
எனக்கு கிடைத்த புது மரியாதையுடன் நான் வீட்டை விட்டு கிளம்ப வெளிப்படையாகவே ஏற்பாடு செய்யத் தொடங்கினேன். என் இளமை கால நண்பனான ஜிதேந்திர மஜும்தாருடன் நான் காசியில் உள்ள ஸ்ரீ பாரத் தர்ம மகாமண்டல் என்ற ஆசிரமத்தில் சேர்ந்து அதனுடைய ஆன்மீக பயிற்சி பெறுவதற்கென்று தீர்மானித்தேன். அதுதான் வந்து இப்ப இவரை வந்து எல்லாத்துலயும் பாஸ் பண்ணிட்டாரு. சோ அவங்க வீட்டுல இவரு வந்து வாக்குறுதி கொடுத்ததையும் இவரும் நிறைவேத்திட்டாரு. அப்ப அவங்க வீட்டுல வந்து அவருக்கு ஒரு புது மரியாதை கிடைக்க தொடங்குது. அதுக்கப்புறம் சரி நீங்க சொன்னபடி நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு முதல்ல திருட்டுத்தனமா தானே வந்து அவர் ஓடுறதுக்கு அந்த இமயமலையை நோக்கி ஓடுறதுக்கு அவர் ரெடி ஆனாரு. இப்ப ஓப்பனாவே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அஹ் காசிக்கு போறதுக்கு ரெடி ஆகுறாரு. அவருடைய அந்த சின்ன வயசு நண்பனான சின்ன வயசுல இருந்து ஒரு ஃப்ரெண்டு ஆன அந்த ஜிதேந்திர மஜும்தார் அந்த ஃப்ரெண்டு பேரு. அவர் கூட காசிக்கு கிளம்புறதுக்கு காசியில வந்து ஸ்ரீ பாரத் தர்ம மகாமண்டல் அப்படின்ற ஒரு ஆசிரமம் இருக்கு. அங்க போய் அதுல சேர்ந்து அந்த ஆன்மீக பயிற்சி எடுக்கிறதுக்கு ஒப்பனாவே எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என் குடும்பத்தில் இருந்து பிரிந்திருக்க வேண்டுமே என்ற ஒரு ஆற்றாமை எனக்கு ஒரு நாள் ஏற்பட்டது. என் அன்னையின் மறைவிற்கு பிறகு என் பாசம் குறிப்பாக சனந்தா, விஷ்ணு என்ற இரு தம்பிகளிடமும் என் கடைசி தங்கை தாமுவிடமும் மிகுந்திருந்தது. கொந்தளிப்பான என் சாதனையில் எத்தனையோ காட்சிகளை கண்ட என் புகலிடமான சிறு அறைக்கு விரைந்தேன். 2 மணி நேரம் கண்ணீருடன் மன்றாடிய பிறகு ஏதோ ரசவாத வித்தையால் வியக்கத்தக்க முறையில் தூய்மைப்படுத்தப்பட்டது போல் நான் மாறிவிட்டதை உணர்ந்தேன். எல்லா பாசங்களும் மறைந்தன. நண்பர்களுக்கெல்லாம் நண்பனான கடவுளை தேடும் என் தீர்மானம் வைரத்தை போல உறுதிப்பட்டது. நான் என் தந்தையின் ஆசிகளை வேண்டி அவர் முன் நின்றபோது அவர் மிகவும் துயருற்றார். நான் கடைசியாக உன்னை வேண்டுகிறேன். என்னையும் வருந்தும் உன் சகோதர சகோதரிகளையும் கைவிடாதே. மதிப்பிற்குரிய தந்தையே, தங்களிடம் எனக்குள்ள அன்பை நான் எப்படி சொல்வேன்? ஆனால் இவ்வுலகத்தில் எனக்கு ஒரு அருமையான தந்தையை அருளிய அத்தெய்வ தந்தையிடம் என் அன்பு இன்னும் அதிகம். என்னை போக விடுங்கள். என்றாவது ஒரு நாள் இறைவனை இன்னும் நன்றாக அறிந்த பிறகு நான் திரும்புகிறேன். இவர் அங்க போறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. ஆனா அந்த உள்ள ஒரு துக்கம் ஓடுது. ஆஹா, குடும்பத்தை பிரிஞ்சிருக்கணுமே. அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் ரொம்பவே துக்கப்பட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அது மாறுச்சு. அந்த அவங்க அம்மா மேல வச்ச பாசத்த அவருக்கு அப்புறம் பிறந்த 2 தம்பிகள் மேலயும், ஒரு தங்கை மேலயும் அவருக்கு அந்த ஒரு அண்ணன் அப்படின்ற விதத்துல வந்து ஒரு பாசம் வந்து வைக்கிறாரு. அவங்க கிட்ட ரொம்பவே அன்பா இருக்காரு. அவங்கள விட்டு போறத நினைக்கிறப்போ அவரால வந்து முடியல. உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய ஒரு ரூம்க்கு போயி கண்ணீரு கொட்ட கொட்ட அழுது தீர்க்கிறாரு. அழுது தீர்த்து கடவுள்ட்ட எப்பயும் அவருக்கு தெரிஞ்ச ஒரே வழி அதுதான். என்ன இதுல இருந்து காப்பாத்து. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த 2 மணி நேரம் கண்ணீரோட அவர் தியானம் பண்றாரு. இந்த 2 மணி நேரத்துக்கு மேல அவருக்கு ஒரு புது தெம்பு வருது. ஓகே, இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. எல்லாமே மாயை அப்படின்ற விஷயம் அவருக்கு புரிபடுது. சோ ஒரு ரசாத வித்தை மாரி அவரு அவருடைய மனசுல ஒரு மாற்றம் வந்து எல்லா பாசங்களும் மறையுது. ஏன்னா அது எல்லாமே மாயை தானே. சரின்ட்டு அந்த கடவுளை தேடுற அந்த விஷயம் மட்டும் தான் அவருக்கு மைண்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போறாரு. அவங்க அப்பா வந்து, "இங்க பாரு, உன்னை வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ என்னையும் உன்னுடைய தம்பி தங்கைகளையும் கைவிட்டுறாத." "இல்ல, இல்ல, நான் அப்படியெல்லாம் இல்ல. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு உங்க மேல எனக்கு ரொம்ப அன்பு இருக்கு. ஆனா இப்படி ஒரு அருமையான தந்தையை குடுத்த அந்த தெய்வீக தந்தையை அவரு மேல எனக்கு இன்னுமே அன்பு ஜாஸ்தி. அத நான் எப்படி வந்து விட முடியும்? நான் இன்னும் அந்த இறை சக்திய நல்லா தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் நான் திரும்ப வருவேன்." அப்படின்ட்டு அவர் சொல்றார். தந்தையின் தயக்கத்துடன் கூடிய அனுமதியுடன் எனக்கு முன்னே ஏற்கனவே காசிக்கு சென்று அங்கு ஆசிரமத்தில் தங்கியுள்ள ஜிதேந்திராவுடன் சேர்ந்து கொள்வதற்கு கிளம்பினேன்.
அங்கு சென்றதும் இளம் தலைமை சுவாமி தயானந்தர் என்னை அன்புடன் வரவேற்றார். மெலிந்து உயரமாக ஆழ்ந்த சிந்தனை உடையவராக தோன்றிய அவரை எனக்கு பிடித்திருந்தது. அவருடைய அழகிய முகம் புத்தரின் முகம் போன்று சாந்தமான இயல்புடன் விளங்கியது. என்னுடைய புதிய வீட்டின் மேல் மாடியில் ஒரு தனியான சிறு அறை இருந்ததைக் கண்டு எனக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று. அங்கு வைகறை நேரங்களையும் காலை நேரங்களையும் என்னால் கழிக்க முடிந்தது. அந்த ஆசிரம அங்கத்தினர்கள் தியான சாதனைகளை பற்றி எதுவுமே அறியாததால் நான் என் முழு நேரத்தையும் ஆசிரம நிர்வாக வேலைகளில் செலவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். பிற்பகல் வேலைகளில் நான் அவர்களது அலுவலக வேலைகளில் ஈடுபட்டதை அவர்கள் புகழ்ந்தார்கள். சரின்ட்டு அவங்க அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் என்ன பண்றாரு, காசிக்கு கிளம்பிடுறாரு. அங்க ஏற்கனவே அந்த ஜிதேந்திரா மஜும்தார்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ரெண்ட் வந்து ஏற்கனவே போயாச்சு. அவர் கூட வந்து சேர்ந்துக்கிறாப்படி. சேர்ந்துகிட்டு அங்க அந்த அந்த ஆசிரமத்துல சுவாமி தயானந்தர் அப்படின்ட்டு ஒரு ரொம்பவே யங்கான ஒருத்தர் தான் இவரை வந்து வரவேற்கிறாரு. அவருடைய முகம் வந்து அவ்வளோ புத்தருடைய முகம் மாதிரி சாந்தமா இருக்கு. இவருக்கு வந்து மாடியில ஒரு சின்ன ரூம் வந்து ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. சோ அங்க வந்து இவரு விடிய காலையிலயும் காலை வேலையிலயும் முழுக்க முழுக்க தியானம் பண்றாரு. ஆனா அந்த ஆசிரமத்துல என்ன வந்து ப்ரொசீஜரா இருக்குன்னா, அந்த ஆசிரமத்து வேலைகளை பார்க்கறதுக்காக தான் அங்க வர்றவங்கள பழக்கப்படுத்துறாங்க. அப்ப இவரு அந்த மதியானம் வரைக்கும் இவரு தியானம் தியானம் இந்த கடவுள் கூட அந்த இணைஞ்சிட்டு இருக்க நேரம் அதுல மட்டுமே அவர் கான்சென்ட்ரேட் பண்றாரு. மதியானத்துக்கு மேல வந்து இந்த ஆசிரம அலுவலக வேலைகளை அவர் பார்க்கிறாரு. அந்த வேலைகளை பார்க்கிறப்பதான் அவருக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து ஓகே இவன் வேலையும் பார்க்கறான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒருத்தர் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறப்ப அவரு தியானம் பண்றாருன்றது யாருக்கும் புரியாது. என்னமோ வேலையை கட்டடிக்கிறான் அப்படின்ற மாதிரிதான் மத்தவங்களுக்கு அந்த விஷயம் வந்து தெரியும். வாழ்க வளமுடன். என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆன்மாக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு யோகியின் சுயசரிதம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அவர் வந்து அவருடைய குருவான ஸ்ரீ யுக்தேஸ்வரை சந்திக்கிற அந்த அத்தியாயமான 10வது. தொடர்ந்து பார்க்கலாம். இறைவனை அவ்வளவு சீக்கிரமாக பிடிக்க முயல வேண்டாம். இந்த கேலி பேச்சு ஒரு நாள் முன்னதாகவே நான் என் அறையை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது அங்கு என்னிடம் வசிக்கும் ஒருவனிடமிருந்து வெளிப்பட்டது. கங்கை நதியை நோக்கி அமைந்த தனது சிறிய அறையில் ஏதோ வேலையாயிருந்த தயானந்தரிடம் சென்றேன். சுவாமிஜி, இங்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை. நான் இறைவனை நேரிலேயே சந்திக்க விரும்புகிறேன். அவனில்லாமல் எந்த சங்கத்தின் தொடர்பாலும் மத கோட்பாடுகளாலும் அல்லது உயர்ந்த சேவைகளாலும் என்னால் திருப்தி அடைய முடியாது. காவி உடை அணிந்த அந்த சாது என்னை அன்புடன் தட்டி கொடுத்தார். பக்கத்தில் இருந்த சீடர்கள் சிலரை கண்டிப்பது போன்ற பாவனையில், முகுந்தனை தொந்தரவு செய்யாதீர்கள், நமது வழிகளை அவன் கற்றுக்கொள்வான் என்று எச்சரித்தார். நான் மரியாதையுடன் என் சந்தேகத்தை அடக்கிக் கொண்டேன். இவர் கண்டித்த மாணவர்கள் அதற்காக பெரிதும் வருத்தப்பட்டதாக தெரியவில்லை. அவர்கள் அறையை விட்டு அகன்றதும் தயானந்தர் என்னிடம் மேலும் பேசினார். முகுந்தா, உன் தந்தை வழக்கமாக உனக்கு பணம் அனுப்பி கொண்டிருப்பதை காண்கிறேன். இங்கு உனக்கு பணம் வேண்டியதில்லை. தயவு செய்து அதை திருப்பி அனுப்பிவிடு. உன்னுடைய ஒழுங்குமுறைக்கு இன்னொரு விதி உன் ஆகாரத்தை பற்றியது. உனக்கு பசியாய் இருந்தால் கூட அதை பற்றி பேசாதே. பட்டினி என் கண்களில் பளிச்சிட்டதோ என்னவோ எனக்கு தெரியாது. பசி என்பது எனக்கு நன்றாகவே தெரிந்தது. ஆசிரமத்தில் முதல் ஆகாரத்தின் நேரம் எந்த மாற்றமும் இல்லாமல் பகல் 12 மணிதான். நான் என் வீட்டில் 9 மணிக்கு முழு காலை ஆகாரம் சாப்பிட்டு பழகி இருந்தேன். அதாவது அவர் காசியில இருக்க அந்த பாரத் தர்ம மகாமண்டல், ஸ்ரீ பாரத் தர்ம மகாமண்டல்
அப்படின்ற ஆசிரமத்துக்கு போறாரு. அங்க போயி அவருக்கு ஒரு மாடியில ஒரு ரூம் குடுக்குறாங்க. அங்க தங்கி இருக்காரு. ஆனா, அங்க ஏற்கனவே நெறைய பேர் இருக்காங்க. நெறைய மாணவர்கள். அவங்க எல்லாருமே அந்த ஆசிரமத்தோட வேலைகளை கவனிப்பது தான் அவங்களுடைய அன்றாட ஒரு கடமையா இருந்துச்சு. ஆனா, இவருக்கு அதுல வந்து உடன்பாடு இல்ல. உடன்பாடு இல்லன்றது இல்ல. அவர் என்ன தேடிக்கிட்டு இருக்காரோ, அதுக்கான ஒரு இடம் அப்படின்னு நெனச்சு தான் அவர் இங்க வந்தாரு. சோ, அவருடைய முழு காலை நேரமும் இறைவனை கிட்ட அ தியானம் பண்றதும், அவர் கூட சங்கமிக்கிறது தான் அப்படின்ட்டு அதுல தான் அவர் செலவு பண்ணாரு. மதியானத்துக்கு மேல தான் அவர் வந்து இந்த ஆசிரம வேலைகள்ல அவரும் வந்து பகிர்ந்துக்கிறாரு வேலைகள. அப்படிதான் அவருடைய ஒரு நாள் வந்து போய்க்கிட்டு இருந்துச்சு. ஆனா, அங்க இருக்கிற அந்த மத்த சீடர்களுக்கு காலையில தான் மெயின் வேலையே இருக்கும். அப்ப இவரு பாட்டுக்கு நல்லா அவங்க பார்வையில இவரு ஏதோ சொகுசா உட்கார்ந்துகிட்டு, நம்ம இவருக்காக வந்து வேலை பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம வந்து இவருக்காக வந்து சமைக்க வேண்டியிருக்கு. அப்படின்ற மாரி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் உண்டாகுது. அப்போ அதுல ஒரு பையன் வந்து சொல்றான், "நீ வந்து ரொம்ப கடவுள வந்து சீக்கிரமா புடிச்சிடலாம்னு நெனைக்கிற. அப்படியெல்லாம் ஒண்ணும் முடியாது." அப்படின்ட்டு. அவருக்கு ஒரு ரொம்ப திக்குன்னு ஆயிருது. என்னடா இப்படி சொல்றான் அப்படின்ட்டு, நேரா வந்து அந்த இவர வந்து ஒரு தலைமை யோகி மாரி ஒருத்தர் இருந்தார் இல்லையா? தயானந்தர். அவர்கிட்ட வந்து போயி, "இங்க நான் என்ன செய்யறதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு புரியல. நான் வந்து வந்த காரணம் வந்து இறைவன நேர்ல சந்திக்கணும். எப்பயும் அவர் கூட இணைஞ்சிருக்கணும் அப்படின்ற காரணம் தான். ஆனா, இந்த எனக்கு புரியல. இந்த சங்கத்தோட தொடர்பாலயும், இல்ல ஆசிரமத்து வேலைகளை நான் பார்த்தாலும், ஆ இறைவன நான் அடைய முடியும் அப்படின்றது." ஆனா, அப்ப இவருக்கு புரிஞ்சிருது. இந்த தயானந்தருக்கு யாரோ வந்து இவர்கிட்ட வந்து சீண்டியிருக்காங்கன்ட்டு. அப்ப சில மாணவர்கள கூப்ட்டு அவரு உண்மையா கண்டிக்கல. கண்டிக்கிற மாரி ஒரு பாவனைய காட்டுறாரு. அதுவும் இவருக்கு புரியுது. புரிஞ்சாலும் திரும்பவும் ஒரு மரியாதை இல்லாம கேட்கக்கூடாதுன்ட்டு கம்முன்னு பேசாம இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க போயிர்றாங்க. போனதுக்கப்புறம் முகுந்தன்ட்ட அவர் பேசுறாரு. தயானந்தர், "இங்க பாரு உங்க அப்பா வந்து பணம் அனுப்பிக்கிட்டு இருக்காரு மாசம் மாசம். என்ன? எங்களுக்கு அது பணம் தேவையில்ல. ஆனா, நீ உன்னுடைய ஆகாரத்துக்காக நீ அத பத்தியே பேசக்கூடாது. பசியா இருந்தா கூட நீ அத பத்தி பேசக்கூடாது." அப்ப இவர் மேலயும் ஏதோ அவருக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு தான் வந்து அங்க அர்த்தம் ஆகுது. என்ன அப்டின்னா, நல்ல பணக்கார வீட்டு வசதியான வீட்டு பையன். சோ 3 வேளையும் கரெக்ட்டா அந்த டைமுக்கு அவங்க எப்பயுமே வந்து ஒரு கவர்ன்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களோட வீட்ல லைஃப் ஸ்டைல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த அந்த நேரத்துக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆயிடணும். ஏன்னா, அந்த ஆபீஸ் வேல பார்க்குறவங்களுக்கு கரெக்ட்டா அந்த டைம ஒட்டி தான் அந்த குடும்பமே செயல்படும். அந்த வித்தியாசத்த நல்லா பார்க்கலாம் நீங்க. சோ அவரு கரெக்ட்டா அந்த நேரத்துக்கு அததான் சொல்றாரு. 9 மணிக்கு நான் ஒரு முழு சாப்பாடு காலையில சாப்ட்டுருப்பேன். ஆனா ஆசிரமத்துல உங்களுக்கு 12 மணிக்கு தான் காலை சாப்பாடே. அதாவது காலை சாப்பாடு இல்ல. இந்த மதியானத்துக்கும் சேர்த்து சாப்பாடு வந்து இந்த மதியானத்துக்கு மட்டும் தான். அப்ப இவரால அந்த வயசு பையன் வேற பசிய தாங்க முடியல. அப்ப ஏதோ எதிர்பார்ப்பாரு இல்லையா? அந்த மாதிரி அதுக்கு தான் அவர் சொல்றாரு, "உனக்கு பசியா இருந்தா கூட என்ன அத பத்தி பேசாத. அத பத்தி நினைக்காத" அப்படின்ட்டு. அந்த 3 மணி நேர இடைவெளி தினமும் முடிவில்லாது நீண்டு கொண்டே போயிற்று. 10 நிமிட நேரம் தாமதமானால் கூட சமையற்காரரை கண்டிக்கும் கல்கத்தா ஆண்டுகள் சென்று மறைந்து விட்டன. இப்பொழுதெல்லாம் நான் என் பசியை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருந்தேன். நான் ஒரு 24 மணி நேர உண்ணா நோன்பை முடித்திருந்தேன். அதனால் 2 மடங்கு ஆவலுடன் மறுநாள் மதிய உணவை எதிர்பார்த்திருந்தேன். தயானந்தரின் ரயில் வண்டி தாமதமாக வருகிறதாம். அவர் வரும் வரையில் நமக்கு சாப்பாடு கிடையாது. ஜிதேந்திரா இந்த திகிலை தரும் செய்தியை கொண்டு வந்தான். 2 வாரங்கள் வெளியூர் சென்றிருந்த சுவாமியை வரவேற்கும் முறையில் பல சுவையான பண்டங்கள் தயாரிக்கப்பட்டிருந்தன. பசியை தூண்டும் சமையலின் நறுமணம் எங்கும் கமழ்ந்தது. எதுவும் கிடைக்காத பொழுது முதல் நாள் பட்டினி கிடந்ததாலான என் கர்வத்தை அல்லாமல் நான் வேறு எதை விழுங்குவது? கடவுளே, வண்டியை துரிதப்படுத்துங்கள். தயானந்தர் எந்த தடையை கூறி என்னை மௌனமாக்கினாரோ அத்தடையை படியளக்கும் இறைவன் பொருட்படுத்த மாட்டானா என்று நினைத்தேன். பட்
ஆனால் இறைவனின் கவனம் வேறு எங்கோ இருந்தது. நிதானமாக சென்ற கடிகாரம் நேரங்களை கடத்தியது. எங்கள் தலைவர் உள்ளே நுழையும் போது இருட்டத் தொடங்கி இருந்தது. நான் ஒரே மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்றேன். தயானந்தர் நீராடி தியானம் செய்த பிறகுதான் நமக்கு உணவு கிடைக்கும். ஜிதேந்திரா மறுபடியும் ஒரு அவசகுண பறவை போல இந்த செய்தியை கொண்டு வந்தான். நான் விழுந்து விடும் நிலையில் இருந்தேன். பட்டினி இருந்து பழக்கப்படாத என் இளம் வயிறு தீவிரமாக துளைத்தெடுத்தது. நான் பார்த்த பட்டினிக்கு பலியானவர்களின் படங்கள் ஆவி உருவம் போல் என் கண்முன் தோன்றியது. அந்த 9 மணிக்கு அவர் சாப்பிட்டு பழக்கம் இருக்கிறதுனால, அந்த 12 மணிக்கு தானே இங்க சாப்பாடு. அதனால அந்த 3 மணி நேரம், இப்ப நமக்கெல்லாம் கூட அந்த ஒரு வழக்கம் இருக்கும். நீங்க 11 மணிக்கு நம்ம காலை சாப்பாடு சாப்பிட்டாலும், 12 மணிக்கு நமக்கு மதியான சாப்பாடு சாப்பிடுற வழக்கம் இருந்துச்சுன்னா, அந்த 1 மணி நேரத்துல நமக்கு சாப்பிடணும்னு ஒரு ஆர்வம் வந்து சாப்பிடணும்னு தோணும். வயிறு பசிக்கும். ஏன்னா, அந்த ஒரு டைமுக்கு சாப்பிட்டு அந்த பழக்கம் உடம்புக்கு வந்து வந்துரும். அதே மாரி இவருக்கு அந்த 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் 3 மணி நேரம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அத அத அடக்குறதுக்கு ரொம்ப, அதாவது எப்படா சாப்பாடு கிடைக்கும்? எப்படா சாப்பாடு கிடைக்கும்? அந்த சின்ன வயசு வேற. ரொம்பவே அந்த டைம் வந்து அவருக்கு ரொம்ப நீண்டுகிட்டு போற மாரியே தான் அவருக்கு தோணுது. அதுல வர அவர வந்து அதெல்லாம் நானு பாத்துக்கலாம் அப்டின்ட்டு ஒரு 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள் முழுக்க அவர் என்ன பண்றாரு, சரி நம்ம ஒரு விரதம் தான் அந்த மாரி இருக்கலாம் அப்டின்ட்டு ஒரு நாள் முழுக்க இருக்காரு. அப்ப அந்த டைம் வந்து தயானந்தர் வெளியூர் போயிருக்காரு. சோ, அ மறுநாள் 2 நாளாவே அவரு இல்ல. அவரு வந்ததுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு சாப்பாடு. அவரு ஆனா 2 நாள் கழிச்சு வர்றாரு அப்டின்றதுக்காக, நெறைய ஐட்டங்கள்லாம் வந்து சமையல்ல தயார் பண்றாங்க. நல்லா ருசியான சாப்பாடு. ஏதோ அ இந்த பெங்காலிஸ் எல்லாமே வந்து நெறைய ஸ்வீட்டு தான் வந்து நெறைய சாப்பிடுவாங்க. சோ, அந்த நெய்யும், அந்த இனிப்பும் கலந்த ஒரு சுவையே ரொம்ப அற்புதமா இருக்கும். அது வந்து பசிய தூண்டுது இவருக்கு. அப்ப வந்து ஒரு செய்திய வந்து அவருடைய ஃப்ரெண்டான ஜிதேந்திரா கொண்டு வந்து சொல்றான். ட்ரெயின் லேட்டா, அவர் வர்றதுக்கு எப்படியும் லேட் ஆகும்ன்ட்டு. அவ்வளவுதான் அவருக்கு. கண்ணெல்லாம் இருட்டுக்கிட்டு வருது. எப்படியோ வருது அவருக்கு. சரி, இவரு வந்து வேண்டிக்கிறாரு. ட்ரெயின் சீக்கிரமா வந்துரணும், ட்ரெயின் சீக்கிரமா வந்துரணும்ன்ட்டு கடவுள்ட்ட வேண்டுறாரு. ஆனா, ட்ரெயின் லேட் ஆயி, அவரு வர்றப்ப மதியானம் ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருந்து 12 மணிக்கு சாப்பிட வேண்டிய உணவு நைட்டும் ஆயிருது. இருட்டுனதுக்கு அப்புறம் தான் அவரு வர்றாரு. அப்ப இவருக்கு அவர பார்த்தோனே, "அப்பா! சாப்பிட போறோம்." அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்காரு. திரும்பவும் ஜிதேந்திரா வந்து அவர் குளிச்சுட்டு, தியானம் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு சாப்பாடுன்னோனே, இவர் கண்ணு முன்னாடி எல்லாமே நிழலாடுது. பசியில செத்து போனவங்க எல்லாருமே இவருக்கு முன்னாடி கண்ல படம் மாரி வர்றாங்க. காசியில் பட்டினியால் ஏற்படக்கூடிய அடுத்த சாவு இப்பொழுதே இந்த ஆசிரமத்தில் ஏற்படப் போகிறது என்று நான் எண்ணினேன். வரவிருந்த ஆபத்து சுமார் 9 மணிக்கு தவிர்க்கப்பட்டது. அமிர்தமான அழைப்புகள். என் நினைவில் அந்த இரவின் உணவு வாழ்வின் முழுமையான நேரங்களில் ஒன்றாக தெளிவாக இருக்கிறது. உணவில் தீவிரமாக லயித்திருந்தாலும் தயானந்தர் அவர்கள் எங்கோ நினைவாக ஆகாரம் உண்டது என் கண்களுக்கு தப்பவில்லை. அவர் என்னுடைய சிறிய இச்சைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் என்று தோன்றிற்று. சுவாமிகளே, தங்களுக்கு பசி இல்லையா? ஆனந்தமாக வயிறார உணவு உண்ட பிறகு நான் அந்த தலைவருடன் அவரது படிப்பறையில் தனித்திருந்தேன். ஆமாம், அவர் கூறினார், நான் கடந்த 4 நாட்களாக உணவோ பானமோ இல்லாமல் தான் கழித்தேன். சாதாரண உலக மனிதர்களின் பலவித அதிர்வலைகளினால் நிரம்பியுள்ள ரயில் வண்டிகளில் நான் உணவு உண்பதே இல்லை. நான் பின்பற்றும் சந்நியாச பிரிவின் சம்பிரதாயப்படியான சாத்திர விதிகளை கண்டிப்பாக பின்பற்றுகிறேன். என் மனதில் நம் நிர்வாகத்தை பற்றிய சில சிக்கல்கள் உள்ளன. இன்று இரவு இங்கு சரியாக சாப்பிடவில்லை. என்ன அவசரம்? நாளைக்கு கவனமாக சரியான உணவு உட்கொள்கிறேன் என்று ஆனந்தமாக சிரித்தார் அவர். வெட்கத்தில் மூச்சு திணறுவது போல் எண்ணம் என்னுள் பரவியது. ஆனால் வேதனையுடன் கழித்த அந்த நாளை நான் எளிதாக மறக்க முடியவில்லை. மேலும் மேலும்
மேலும் கூற துணிந்தேன். சுவாமிகளே, உங்கள் அறிவுரைகளை பின்பற்றுவதில் எனக்கு கொஞ்சம் குழப்பம். நான் உணவு உண்ண வேண்டும் என்று கேட்கவே இல்லையே என்று வைத்துக் கொள்வோம். யாரும் எனக்கு உணவு கொடுக்கவில்லை எனில் நான் பசியால் இறந்து விடுவேன். இவருக்கு அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு தான் இவர சாப்பிடுறதுக்கு கூப்பிடுறாங்க. அந்த கூப்பிடுற அந்த அழைப்பே அவருக்கு காதுல அப்படியே அ அமிர்தம் மாரி வந்து பாயுது. அப்படியே ஆவலா போய் சாப்பிடுறாரு. ஆனா, அதாவது இந்த 2 நாள் சாப்பிடாம இருந்த அந்த சாப்பாடெல்லாம் சேர்த்து சாப்பிடுறாரு. ஆனா, அந்த சுவாமிகள் வந்து தயானந்தர் வந்து ரொம்ப கம்மியா சாப்பிடுறாரு. அந்த சாப்பிடுற சாப்பாட்டையும் கவனம் இல்லாம ஏதோ ஏனோ தானோன்னு சாப்பிடுறாரு. அதுக்கப்புறம் நைட் அவர் கூட வந்து அவர் ரூம்ல இருக்கிறப்ப, "நீங்க ஏன் சரியா சாப்பிடல?" அப்படின்றப்ப, "நான் வந்து 4 நாளாவே சாப்பிடல தம்பி. என்ன நான் அதுவும் ட்ரெயின்ல வர்றப்ப நிறைய பேரு அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய எண்ண அதிர்வலைகள் இருக்கிறப்ப, நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் என்னுடைய அந்த சந்நியாச இதுல ஒரு சம்பிரதாயம். அத அதெல்லாம் நான் கரெக்ட்டா பின்பற்றுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாரி என்னோட மனசுலயும் இங்க நம்மளுடைய ஆசிரமத்துல சில சிக்கல்கள் இருக்கிறது வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால என்னால சரியா சாப்பிட முடியல. இப்ப என்ன அவசரம் சாப்பாட்டுக்கு? நாளைக்கு சரியா சாப்பிட்டு போறேன் அப்படிங்கிறாரு. இவருக்கு வெக்க வெக்கமா வருது. இந்த சாப்பாட்டுக்கு இப்படி நம்ம போய் இப்படி அலைஞ்சோமே! இவரு என்னடான்னா 4 நாளா சாப்பிடாம அந்த சாப்பாட பார்த்தோம்னா கூட அதுல போய் லயிக்காம இப்படி இருக்காரேன்ட்டு ரொம்ப கேவலமாயிருச்சு. அதுக்கு இவர் கேட்கிறாரு. சரி, நான் வந்து சாப்பாட கேட்கலையா? வச்சுக்குவோம். அப்படி ஒரு சிச்சுவேஷன் அப்படின்ட்டு. ஆனா நான் சாப்பிடாமயே இருந்தேன்னா, எப்படி நான் உயிர் வாழ முடியும்? சாப்பிட்டா தானே உயிர் வாழ முடியும். அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த சுவாமிகள் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அப்படியானால் இறந்து விடு. சூப்பரா இருக்குல்ல? இந்த திகில் தரும் புத்திமதி காற்றை கிழித்துக் கொண்டு வந்தது. இறந்துதான் ஆக வேண்டுமெனில் இறந்து போ முகுந்தா. கடவுளின் அருளால் அல்லாமல் உணவின் சக்தியினால் உயிர் வாழ்வதாக என்றுமே எண்ணாதே. அவன்தான் எல்லா விதமான உணவுகளையும் படைத்துள்ளான். அவனே பசியையும் கொடுத்து அவனுடைய பக்தன் அவசியம் பராமரிக்கப்படுவதையும் காண்கிறான். அன்னம் தான் உன்னை காப்பாற்றுகிறது என்றோ பணமோ அல்லது மனிதர்களோ உன்னை பராமரிக்கின்றனர் என்றோ எண்ணாதே. ஆண்டவன் உன் உயிர் மூச்சை அகற்றிவிட்டால் அவை உனக்கு உதவ முடியுமா? அவை கடவுளின் கருவிகள் மட்டுமே. உன் வயிற்றில் உன் எந்த திறமையினாலாவது உணவு செரிக்கிறதா? முகுந்தா, உன் விவேகம் என்னும் ஆளை பயன்படுத்து. வெளிக்கருவிகளின் சங்கிலிகளை அறுத்து உள்ளே உள்ள ஒரே காரணத்தை காண். அவருடைய கூரான சொற்கள் எலும்புகளையும் ஊடுருவி ஆழ்ந்து பதிந்ததை கண்டேன். உடல் சம்பந்தப்பட்ட முக்கிய தேவைகளின் பொருட்டு ஆத்மாவை அலட்சியம் செய்யும் பழமையான மாயத்திரை விலகியது. அந்த நிமிடத்திலேயே அங்கேயே ஆத்மாவின் சுய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய திறமையை அறிந்தேன். என் பிற்கால வாழ்க்கையில் அறிமுகமில்லாத நகரங்களில் என் இடைவிடாத பயணத்தின் பொழுதெல்லாம் வாரணாசியின் இந்த ஆசிரமத்தில் கற்ற இப்பாடம் எவ்வளவு உபயோகமானது என்பதை நிரூபித்த சந்தர்ப்பங்கள் தான் எத்தனை. அவர் கேக்குறாரு, நான் சாப்பிடாம இருக்க நானே சாப்பாடு இல்லாம நான் கேட்கல, பசின்னு சொல்லல. ஆனா நான் சாப்பிடாம இருந்தா செத்து தானேயா போயிருவேன் அப்படின்னு கேக்குறாரு. அப்படியா? அப்ப செத்து போ. ஈஸியா சொல்லிட்டார். நீ செத்துதான் போகணும்னா செத்து போ முகுந்தா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல இங்க. யாருக்கு என்ன பிரச்சனை? நீ நினைச்சிட்டு இருக்கியா? நீ சாப்பிடுற சாப்பாட்டுனாலதான் நீ உயிரோட இருக்க. இல்ல உனக்கு ஏதோ ஆ பணம் குடுக்குறாங்க. இல்ல வேற யாரோ அந்த பணத்தினாலயோ, இல்ல அந்த சாப்பாட்டுனாலயோ மட்டும் தான் நீ உயிர் வாழ்ற நீ நினைக்கிறியா? அப்ப இதெல்லாம் சாப்பாடு, பணம் இதெல்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே உயிரோட தான இருக்காங்க. அ இதெல்லாம் இருக்கு உனக்கு. சாப்பாடு இருக்கு, பணம் இருக்கு. ஆனா உன்னுடைய மூச்சு வந்து இறைவன் எடுத்துறாருன்னு வச்சுக்கோ. இதெல்லாம் இருந்து என்ன யூஸு? யோசிச்சு பண்ணு. சும்மா இந்த அ அந்த வெளி கருவிகள், அந்த பஞ்ச புலன்கள் ஓட அந்த அந்த பஞ்ச புலன்களுக்கு அடிமையாகாத.
உள்ள நீ பாரு, உள்ள இருக்கிற காரணத்த பாரு. அதெல்லாம் அறுத்து வெளிய தூக்கி எறிஞ்சிட்டு, உள்ள இருக்க காரணத்த பாரு. உன்னுடைய விவேகத்த பயன்படுத்து அப்படின்ட்டு அருமையா ஒரு சின்ன லெக்சர் குடுக்குறாரு. அவ்வளவுதான். இவருக்கு அந்த சொற்கள் வந்து மண்டையில அடிச்ச மாரி, அவருடைய எலும்புகளையும் ஊடுருவி உள்ள பதியுது. சோ, அந்த உடல் சம்பந்தப்பட்ட தேவைகள் எல்லாமே அழிஞ்சு, அப்ப இந்த உடல் தேவைக்கான முக்கியத்துவம் நம்ம குடுக்க குடுக்க, அங்க நம்மளுடைய ஆத்மாவ அலட்சியம் பண்றோம். அத வந்து பண்ணாம இருக்கிறதுக்கான வழிய தான் வந்து இப்ப அவரு சொல்லிக் குடுக்குறாரு. சோ, அந்த நேரத்திலேயே, அங்கேயே ஆத்மாவால அதோட தேவையை பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அப்படி அந்த அளவுக்கு ஆத்மாவுடைய திறமை இருக்கு. அப்படிதான் அது வந்து அதோடைய இயல்பு அப்படிதான் இருக்கு. அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அவரு இன்னொன்னு கேட்கிறாரு. அந்த அந்த மகான் கேட்கிறாரு. "அ நீ சாப்பிடுற சரி. உன்னுடைய சாப்பாட்ட நீ தான் செரிக்க வைக்கிறியா? நீ தான் ஏதாவது எஃபோர்ட் எடுத்து ஒரு குச்சிய போட்டோ, இல்ல ஏதாவது பண்ணியோ செரிக்க வைக்கிறியா? அந்த செரிமானம் ஆகுறதோ, மூச்சு அதுவா ஓடுறதோ, உன்னுடைய கையிலயா இருக்கு? அப்ப நீ ஏன் வந்து சாப்பிட்டா தான் நான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு நீ ஏன் எதுக்கு காரணம் சொல்ற?" இவருக்கு அருமையா புரிஞ்சிருது. அந்த இந்த அட்வைஸ் அவர் பிற்காலத்துல யுஎஸ் அங்க அந்த மாரி எல்லாம் போகுறப்ப அவருக்கு நெறைய இடத்துல இந்த பாடம் வந்து யூஸ் ஆகுது. கல்கத்தாவிலிருந்து என்னுடன் வந்த ஒரே செல்வம் என் அன்னையின் மூலம் அந்த சாது எனக்கு கொடுத்திருந்த வெள்ளி தாயத்து தான். ஆண்டு கணக்காக அதை காப்பாற்றி இப்பொழுது என் ஆசிரம அறையில் பத்திரமாக மறைத்து வைத்திருந்தேன். ஒரு நாள் காலை அதை கண்ணால் கண்டு என் மகிழ்ச்சியை புதுப்பித்துக் கொள்வதற்காக நான் பூட்டியிருந்த அந்த பெட்டியை திறந்தேன். ஐயோ! பூட்டிய பெட்டி பூட்டியபடியே இருக்க, அத்தாயத்து மறைந்து விட்டிருந்தது. மிகுந்த கவலையுடன் நான் அந்த உறையை கிழித்து உறுதி செய்து கொண்டேன். அந்த சாது கூறியபடியே எந்த சூனியத்திலிருந்து அவர் அதை வரவழைத்தாரோ, அதே சூனியத்தில் அது மறைந்து விட்டு இருந்தது. அவங்க அம்மாக்கு ஒரு சாது வந்து ஒரு தாயத்து குடுத்துட்டு போனார் இல்லையா? அத வந்து நம்ம பார்த்தோம். அந்த தாயத்த வந்து அவங்க அம்மாவுடைய இறப்புக்கு அப்புறம் 1 வருஷம் கழிச்சு அவங்க அண்ணன் வந்து இவருக்கு குடுத்தாரு. "இது உன்கிட்ட சேர வேண்டிய தாயத்து" அப்படின்ட்டு. அத வந்து அவருடைய அறையில, அவருடைய பெட்டியில வச்சிருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு அத போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல பார்க்கணும் அப்படின்னு போய் தோன்றப்ப, போய் பெட்டிய திறந்து பார்க்குறாரு. அந்த தாயத்த காணோம். அந்த கவர்ல ஒரு கவர்ல போட்டு வச்சு சீல் பண்ணி வச்சிருந்திருக்காரு. சீல் பண்ணதெல்லாம் அப்படியே இருக்கு. தாயத்த மட்டும் காணோம். அந்த அவங்க அம்மாட்ட அந்த சாது குடுத்தது எப்படியோ, அதே மாரி குடுத்தப்ப அவரு ஒண்ணு சொன்னாரு. எங்க இருந்து வந்துச்சோ, சரியான சமயத்துல அது திரும்பவும் போயிரும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி எந்த சூனியத்துல இருந்து அது வந்துச்சோ, அதே சூனியத்திற்கு அது திரும்ப போயிருச்சு. வாழ்க வளமுடன். என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு யோகியின் சுயசரிதம் அதுக்குள்ள போலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 10வது அத்தியாயமான நான் என் குரு ஸ்ரீ யுக்தேஸ்வரை சந்திக்கிறேன். நம்ம நேத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன இதுக்கு சொல்றேன். அவரு அந்த தாயத்து வந்து பார்க்கணும்ட்டு அவங்க அம்மா குடுத்த தாயத்து அவரு தனியா ஒரு சீல் பண்ணி ஒரு கவர்ல வச்சிருந்தாரு. அத வந்து பார்க்கறதுக்காக போறாரு. அந்த கவர் அப்படியே சீல் பண்ண மேனிக்கு இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற தாயத்த மட்டும் காணோம். எந்த சூனியத்துல இருந்து அது வந்துச்சோ, அதே சூனியத்துல அது திரும்ப போயிருச்சு அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த குடுக்குறப்பயே அந்த மகான் வந்து அந்த ஒரு சாமியார் வந்து சொல்லிதான் குடுத்தாரு. இது கொஞ்ச நாள் வரைக்கும் கூட இருக்கும். எப்ப வந்து அதோட வேலை இங்க முடிஞ்சிருச்சோ, அது போயிரும்.
எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே போயிரும் அப்படின்ட்டு. தயானந்த சீடர்களுடன் என் உறவு படிப்படியாக மோசமாகிக் கொண்டே வந்தது. என் தீர்மானமான தனிமையினால் வருந்தி அங்கு இருந்தவர்கள் என்னிடமிருந்து விலகியே நின்றார்கள். நான் வீட்டையும் எல்லா உலக ஆசைகளையும் துறந்து என் தியானத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்ற லட்சியத்திற்காக தான். அதை கண்டிப்பாக பின்பற்றியது எல்லா பக்கங்களிலும் இருந்தும் அற்பமான கண்டனத்தை வரவழைத்தது. ஆன்மீக வேதனை மிகவடைந்த நான் ஒரு அதிகாலை எனக்கு விடை கிடைக்கும் மட்டும் பிரார்த்தனை செய்வது என்ற தீர்மானத்துடன் என் அறையில் நுழைந்தேன். இரக்கமுள்ள பிரபஞ்ச அன்னையே, நீயே எனக்கு தரிசனங்களின் மூலமோ அல்லது உன்னால் அனுப்பப்படும் குருவின் மூலமாகவோ எனக்கு போதித்தருள்வாய். விசும்பலுடன் கூடிய என் வேண்டுதலுக்கு எந்த பதிலுமே இல்லாமல் நேரம் சென்று கொண்டு இருந்தது. திடீரென்று நான் உடலுடன் எல்லையில்லா வெளியில் எழுப்பப்பட்டது போல் உணர்ந்தேன். உன் குரு இன்று வருகிறார். ஒரு தெய்வீக பெண் குரல் எல்லா இடங்களிலிருந்தும் மற்றும் எங்குமின்றியும் ஒலித்தது. அந்த தெய்வீக அனுபவம் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் இருந்து வந்த கூப்பாடு காரணமாக சிதறிற்று. ஹாபு என்று மறுபெயருடைய ஒரு இளம் புரோகிதன் என்னை கீழே இருந்த சமையல் அறையிலிருந்து கூப்பிட்டுக் கொண்டிருந்தான். தயானந்தர் சீடரோட ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இவருக்கு சுமூகமான ஒரு உறவு இல்ல. ஏன்னா இவர் அந்த காலை வேலையில வேலை பார்க்க மாட்டேங்கிறாரு. இவர் பாட்டுக்கு இந்த தியானம் அது இதுன்னு அவர் ரூம்லயே இருக்காரு. அவங்க எல்லாரும் வேலை பார்க்குறாங்க. அதனால அவங்க எல்லாருக்குமே இவர் மேல ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா வேற வழி இல்ல இவருக்கு. இவரு தியானம் பண்றதுலதான் இவருக்கான முழு கவனமும் இருக்கு. அத இவர் ஸ்ட்ராங்கா அத ஃபாலோ பண்றப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அவங்க எல்லாருமே இவர் மேல ஒரு கண்டனத்த தெரிவிக்கிறாங்க. அதுல இவருக்கு மனசு ரொம்ப வேதனையாவுது. வேதனையாகி ஒரு நாள் அதிகாலையில அவர் எப்பயும் கடைபிடிக்கிற ஒரு வழிய தான் கடைபிடிக்கிறார். அவருக்கு ஏதாவது ரொம்ப மனசு வேதனையா இருந்துச்சுன்னா, அவரு பிரார்த்தனை, பிரார்த்தனை, பிரார்த்தனை. எனக்கு அதுக்கான விடை குடுக்குற வரைக்கும் நான் பிரார்த்தனை பண்ணுவேன்ட்டு தீர்மானமா சொல்லிட்டு தான் உட்காருவாரு. அதே மாரி அந்த பிரபஞ்ச அன்னைய நோக்கி பிரார்த்தனை பண்றாரு. சோ நீ எனக்கு ஒண்ணு நீ பதில் சொல்லு. இல்ல நீ யாராவது குரு அனுப்பி அது மூலமாக எனக்கு பதில் சொல்லு. அப்படின்னு இவரோட கோரிக்கையா இருக்கு. அப்ப அழுதுகிட்டும் ஆஹ் இதோ பிரார்த்தனையும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெண் குரல் ஒலிக்குது. நீ இன்னைக்கு உன் குரு வர்றாரு அப்படின்ட்டு ஒரு தெய்வீக பெண் குரல் ஒலிக்குது. அது ஒலிக்கும் மாத்திரத்திலேயே கீழ இருந்து ஹாபு அப்படின்ற ஒரு பையனோட கூப்பிடுற சத்தமும் இந்த கவனத்தை சிதறடிக்குது. முகுந்தா, தியானம் செய்தது போதும். உனக்கு ஒரு வேலை இருக்கிறது. இன்னொரு நாளாக இருந்தால் நான் பொறுமை இழந்து பதிலளித்திருப்பேன். இப்பொழுது கண்ணீரால் வீங்கிய என் முகத்தை துடைத்துக் கொண்டு பணிவாக அந்த அழைப்பிற்கு கீழ்ப்படிந்தேன். வாரணாசி தொலைவில் இருந்த வங்காள பகுதி கடைத்தெருவிற்கு நானும் ஹாபுவும் ஒன்றாக கிளம்பினோம். நாங்கள் கடைகளில் சாமான்கள் வாங்கிய பொழுது மென்மையற்ற இந்திய கதிரவன் உச்சிக்கு வந்திருக்கவில்லை. நாங்கள் வண்ண வண்ண ஆடைகள் அணிந்த குடும்ப பெண்கள், வழிகாட்டிகள், புரோகிதர்கள், எளிமையான ஆடை அணிந்த விதவைகள், கௌரவமான பிராமணர்கள், எங்கும் திரியும் கோயில் காளைகள் ஆகிய கூட்டத்தினுடைய முட்டி மோதி சென்றோம். நானும் ஹாபுவும் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு குறுகிய ஒதுக்குப்புறமான சந்தை பார்வையிடும் நோக்கில் என் தலையை திருப்பினேன். அந்த சந்தின் கோடியில் துறவிகளின் காவியுடை அணிந்த தெய்வத்தன்மை பொருந்திய மனிதர் ஒருவர் அசையாமல் நின்று கொண்டிருந்தார். உடனே அவர் எனக்கு வெகு நாட்களாக பழக்கமானவர் போல் தோன்றினார். ஒரு வினாடி என் பார்வை ஆர்வத்துடன் நின்றது. பிறகு என்னை சந்தேகம் பீடித்தது. திரிந்தலையும் இந்த துறவியை யாரோ உனக்கு தெரிந்தவராக நினைத்து குழம்புகிறாய். வெறும் கனவு காண்பவனே நட என்று என் மனம் கூறியது. 10 நிமிடங்களுக்கு பிறகு என் பாதங்களில் மரத்து போனது போல ஒரு பாரமான உணர்ச்சி ஏற்பட்டது.
ஏதோ கல்லாக ஆனது போல் என்னை மேலும் சுமக்க அவை சக்தியற்றவையாக விட்டன. மிகுந்த சிரமத்துடன் நான் திரும்பினேன். என் கால்கள் இப்பொழுது சாதாரண நிலைக்கு வந்தன. நான் எதிர்ப்பக்கம் திரும்பினேன். மறுபடியும் அந்த வினோத சுமை என்னை அழுத்திற்று. அந்த யோகி காந்த சக்தியால் என்னை அவரிடம் இழுக்கிறார். இந்த எண்ணத்துடன் என் கையில் இருந்த சாமான்களை ஹாபுவின் கைகளில் குவித்தேன். சற்று நேரமாக என் விசித்திரமான கால் அசைவுகளை கவனித்து வந்த அவனுக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. என்ன ஆயிற்று உனக்கு? பைத்தியமா என்ன? கொந்தளிக்கும் என் உணர்ச்சி நான் திரும்ப பதிலளிப்பதை தடுத்தது. நான் பேசாமல் வேகமாக அங்கிருந்து நடந்தேன். ஓ, இவர் அந்த தெய்வீக பெண் குரல் கேட்கிறப்ப கீழே இருந்து ஒரு பையன், ஹாபுன்ற பையன், என்ன இன்னும் நீ வரலையா, வேலை இருக்கு, கீழே இறங்கி வா அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குறான். சரி, சாதாரணமா இருந்தா இவருக்கு அப்படி கூப்பிடுறது கோபம் வரும், ஏன்னா தியானத்தை கலைக்கிறது. ஆனா அன்னைக்கு அவரு கண்ணுல இருக்க தண்ணி எல்லாம் தொடச்சிட்டு பணிவா அந்த கூப்பிடுற அந்த அழைப்புக்கு இறங்கி போறாரு. போனா 2 பேரும் சேர்ந்து கடைத்தெருக்கு போய் ஜாமான் வாங்கறதுக்காக போறாங்க. நிறைய, அதாவது ஒரு மார்க்கெட்ல எப்படி இருக்குமோ அதெல்லாம் சொல்றாரு. எளிமையான ஆடை அணிந்த விதவைகள், பிராமணர்கள், காளைகள் எல்லாமே அந்த கூட்டத்துல இருக்கு. ஆனா அந்த கூட்டத்தோட இவங்க முட்டி மோதி போறாங்க. ஜாமான வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு இப்படி யதார்த்தமான்னு சொல்ல முடியாது. ஒரு ஏதோ பார்க்கணும்னு தோணுது. ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு சந்தை. அங்க பார்த்தா ஒரு காவி உடை அணிந்த ஒருத்தர் தெய்வத்தன்மை பொருந்து இருக்காரு அவரு. அவருடைய பார்வை இவர் மேலேயே அசையாமல் இருக்கு. அப்ப இவருக்கு அவரை ரொம்ப நாளா தெரியிற மாரி ஒரு, நமக்கு நிறைய பேரை பார்த்தோன்னா எங்கேயோ பார்த்த மாரி இருக்கும்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் தானே. அந்த மாதிரி அவருக்கு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தா இவரா மனசுல பேசிக்கிறாரு. இந்த துறவி போய் உனக்கு குருவால்லாம் இருக்க மாட்டாரு. அவர் ஏதோ ரோட்ல அப்படி திரியிறாரு. சரின்ட்டு சொல்லிட்டு அவர் மனசால இப்படி சொல்லிக்கிறாரு. சொல்லிட்டு திரும்புறாரு. திரும்புனா கால எடுத்து வைக்க முடியல. கால்ல ஏதோ கல்ல கட்டி வச்ச மாரி கால எடுத்தே வைக்க முடியல. சரின்ட்டு அவரு அந்த துறவி பக்கம் திரும்பலாம் அப்படின்னு திரும்பினா கால் வேலை பார்க்குது. அதே ஆப்போசிட் சைடுல, அவருக்கு ஆப்போசிட் சைடுல போலாம் அப்படின்னா கால் வேலை பார்க்க மாட்டேங்குது. அப்ப ஒண்ணு தெரியுது. துறவியோட அந்த தெய்வீக காந்தத்தால அவர் கட்டி போட்டிருக்காரு இவரு அப்படின்ட்டு. கொஞ்சம் இவர் கையில இருக்க ஜாமான்களை அந்த ஹாபுவோட கைக்கு மாத்திடுறாரு. அவன் கேக்குறான், என்ன ஆச்சு உனக்கு? பைத்தியமா ஆயிடுச்சா அப்படின்ட்டு. ஆனா அது அன்னைக்கு ஒரு வேற ஃபார்ம்ல இருக்கிறதுனால அவர் எதுவுமே பேசல. ஏதோ காற்றினால் உந்தப்பட்டது போல நான் திரும்பி நடந்து அந்த குறுகிய சந்தை அடைந்தேன். துரிதமான என் பார்வை அந்த அமைதியான உருவம் தீர்க்கமாக என் திசையையே நோக்கிக் கொண்டிருப்பதைக் கண்டேன். ஆவலுடன் சில அடி தூரம் நடந்ததும் நான் அவர் திருவடிகளை அடைந்தேன். குருதேவா, நான் 1000 தரிசனங்களை கண்ட தெய்வீக முகம். இந்த சாந்த கண்கள், சிங்கத்தை போன்ற தலை, கூரான தாடி, உரலும் குளர் கற்றைகள், இவை அடிக்கடி இரவு வேளையில் நான் வேதனையுடன் தியானம் செய்யும் பொழுது என்னால் முழுவதும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாக்குறுதியுடன் தோன்றியதை கண்டிருக்கிறேன். ஓ, எனக்கே உரியவனே, நீ என்னிடம் வந்து விட்டாய். என் குரு இந்த வாக்கியத்தை வங்காளியில் ஆனந்தத்தினால் நடுங்கிய குரலுடன் திரும்ப திரும்ப கூறினார். உனக்காக எத்தனை ஆண்டுகளாக காத்திருக்கிறேன். நாங்கள் ஒன்றிய மௌனத்தில் நிலையானோம். சொற்கள் வெறும் மேற்பூச்சாக தோன்றின. குருவின் இதயத்திலிருந்து சீடனை நோக்கி நிசப்த கீதமாக தடங்கலின்றி கருத்துக்கள் பாய்ந்தன. எடுத்து கூற முடியாத ஒரு உள்ளுணர்வின் மூலம் என் குரு இறைவனை கண்டவர் என்றும் என்னையும் இறைவனிடம் அழைத்துச் செல்வார் என்றும் நான் உணர்ந்து கொண்டேன். இப்பிறப்பின் மங்கிய நினைவுகள் மறைந்து முந்திய பிறவின் நினைவுகள் மென்மையாக உதயமாயின. காலத்தின் கோலம்தான் என்னே. கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால நிகழ்வுகள் யாவும் அதனுடைய சுற்றி சுழன்று வரும் காட்சிகள். அந்த புனிதமான திருவடிகள்
அன்று நான் பணிந்தது இதுதான் முதல் முறை அல்ல. சோ திரும்பவும் பாக்குறாரு. அந்த உருவம் இவரையே தீர்க்கமா பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு மேல இவரால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த குருட்ட போயிடுறாரு. போயி பக்கத்துல போனோனே குருதேவா அப்படின்னு கூப்பிடுறாரு. அத இந்த முகத்த அடிக்கடி அவர் பார்த்திருக்காரு. நெறைய தியானம் செய்யறப்ப என்ன ஒரு அந்த உருவமானது ஒரு வாக்குறுதியோட வந்து நிக்கிறத பார்த்திருக்காரு. இவருக்கு அடையாளம் தெரிஞ்சிருது. ஆனா உடனே என்ன பண்றாரு, அவர் கால்ல விழுந்து வணங்குறாரு. அத என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அவர் கால்ல விழுந்து வணங்குறது இது முதல் தடவை கிடையாது. சோ, இந்த எத்தன பிறவியா தொடர்ந்து வந்த இணைப்பு அப்படின்றது தெரியல. அவர் என்ன சொல்றாரு, குரு என்ன சொல்றாருன்னா, "ஓ! நீ எனக்கே உரியவன். என்ன கடைசியில நீ என்கிட்ட வந்துட்ட. எத்தன வருஷமா நான் உனக்காக காத்துட்டு இருக்கிறது." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே ஒரு மௌனத்துல பேச்சு வந்து நின்றுச்சு. இவரு ஒரு வார்த்தை சொன்னாரு. அவரும் வந்து நீ கடைசியில வந்து எனக்கு என்கிட்ட வந்துட்ட அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் பேசாம மௌனத்துல மௌனமாவே அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இணையறாங்க. அந்த ஒரு உள்ளுணர்வு மூலம் இவருக்கு என்ன தெரியுதுன்னா, என் குரு வந்து இறைவனை தரிசனம் பண்றவரு. என்னையும் இறைவனை தரிசனம் பண்றதுக்கு உதவி பண்ணுவாரு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த கட்டத்திலேயே அவருக்கு அந்த முந்தைய பிறவியோட நினைவுகள்லாம் வருது. அப்ப அவருக்கு புரியுது. அதுதான் இந்த உறவு வந்து காலங்காலமா தொடர்ந்து வருது அப்படின்னு. என் குரு என் கையை பிடித்து அந்நகரின் ராணா மகால் பகுதியில் அவர் தற்காலிகமாக தங்கும் வீட்டிற்கு என்னை அழைத்துச் சென்றார். அவர் விளையாட்டு வீரர் போன்ற உருவத்தையும் உறுதியான நடையையும் கொண்டு இருந்தார். கிட்டத்தட்ட 55 வயதான அச்சமயத்தில் உயரமான நிமிர்ந்த உருவத்துடன் திகழ்ந்த அவர் ஒரு இளைஞரை போன்று சுறுசுறுப்புடனும் துடிப்புடனும் இருந்தார். அவருடைய கரிய கண்கள் பெரியதாக ஆழ்ந்த ஞானத்துடன் அழகாக விளங்கின. கொஞ்சம் சுருண்ட கேசம் அதீத சக்தியுடன் கூடிய முகத்தை மிருதுவாக்கியது. வலிமை மென்மையுடன் நுட்பமாக கலந்திருந்தது. கங்கையை நோக்கியவாறே இருந்த ஒரு வீட்டின் கல்லால் கட்டப்பட்ட மாடி முகப்பிற்கு நாங்கள் செல்லும் பொழுது அவர் அன்புடன் கூறினார், என் ஆசிரமங்கள் அத்துடன் என்னிடம் உள்ள எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். ஐயா, நான் ஞானத்தை அடைய வேண்டியும் கடவுளை அறிய வேண்டியும் வந்திருக்கிறேன். உங்களுடைய அந்த செல்வ புதையல் தான் எனக்கு வேண்டும். இந்தியாவின் வேகமான மாலை நேரம் தன் பாதி திரையை இறக்கத் தொடங்கிய பின் அவர் மறுபடியும் பேசினார். அவருடைய கண்கள் அளப்பரிய மென்மையை தோற்றுவித்தன. நான் உனக்கு என் நிபந்தனையற்ற அன்பை அளிக்கிறேன். எவ்வளவு விலை மதிப்பற்ற சொற்கள்! மறுமுறை அவரது அன்பு எனக்கு செவி வழியாக நிறுவனமாவதற்கு முன் 1/4 நூற்றாண்டு கழிந்து விட்டது. அவர் தீவிர உணர்ச்சிகளை வாயால் கூறுவது அபூர்வம். கடலை போன்ற அவர் இதயத்திற்கு மௌனம்தான் ஏற்றது. அதே போன்று நிபந்தனையற்ற உன் அன்பை நீ எனக்கு தருவாயா? அவர் குழந்தையைப் போன்றது ஒரு நம்பிக்கையுடன் என்னை நோக்கினார். குருதேவா, நான் என்றுமே உங்களை நேசிப்பேன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த மௌனத்துல ஒருத்தர அப்படியே மௌனத்துல 2 பேரும் அப்படியே இணைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வந்து இவருடைய கைய பிடிச்சுட்டு அந்த ஒரு ராணா மஹால் அப்படின்ற ஒரு பகுதிக்கு அவரு அந்த சொந்தமான வீடு கிடையாது. டெம்பரவரியா அவர் தங்கறதுக்கான ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காருன்னா, விளையாட்டு வீரர் மாரி நல்லா ஆனா உண்மையிலேயே அவர பார்த்தா தெரியும். ஒரு உயரமான அ தேகம். ஸ்ட்ராங்கா தெரிவாரு நல்லா. தலை வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே சிங்கத்தோட பிடரி மாரியே இருக்கும் அவர் தல. அ சாஃப்ட்டாவும் இருக்கும். அதே சமயத்துல ரொம்ப ஒரு மென்மையான, அதே சமயம் ஹார்டான ஒரு ஆள் மாரி வந்து அவர் தெரிவாரு. ஆனா கண்கள்ல ஒரு தீர்க்கம் இருக்கும். அ அந்த அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப சொல்றாரு இவரு, "என் ஆசிரமம் என்கிட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நான் உனக்கு குடுக்குறேன்.
ஐயா எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு ஞானம் தான் வேணும். அதுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட வந்திருக்கேன். அந்த செல்வம் தான் எனக்கு வேணுமே ஒழிய, வேற எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பேசுறாரு. சரி, நான் உனக்கு என்னுடைய நிபந்தனை இல்லாத அன்ப குடுக்குறேன். நீயும் எனக்கு அதே மாரி உன்னுடைய நிபந்தனையற்ற அன்ப குடுக்குறியா? ஒரு குழந்தை மாதிரி வந்து ஒரு குழந்தையைப் போல கேட்கிறாரு அவரு. அப்ப இவரு சொல்றாரு, "குருதேவா, நான் என்றுமே உங்களை நேசிப்பேன்" அப்படின்னு சொல்றாரு. வாழ்க வளமுடன்.